அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, குரூப் 4 சரிங்களா, அதாவது குரூப் 4 எக்ஸாமுடைய கட் ஆஃப் சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து டேம் கீ விட்டுட்டாங்க சரிங்களா. ஃபைனல் கீழே விடல, டேம் கீ குரூப் 4 வந்து அஃபிஷியலாக வந்துட்டு ஒரு டேம் கீ வந்து வெளியிட்டுட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஒரு கியூஸ் மாதிரி போட்டிருந்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நமக்கும் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட வந்து விசாரித்தோம் சரிங்களா. அதை வச்சு நமக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம அகாடமி நேம் சொல்லிக்கிறோம், 2K அகாடமி. கல்வியில் திமிரு கொள்ள வேண்டும். டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், கல்வியில் திமிரு கொள்ள வேண்டும். அதாவது இந்த வாசகம் எப்பயுமே நான் வந்து போடுவேன். இன்றைக்கி இதுக்கு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஸோ குரூப் 4 எக்ஸாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீ எப்படி வேணால் கேள்வி கேளுங்க. குரூப் 4 எக்ஸாம் வச்சு இன்னைக்கு குரூப்பில் நாங்கள் மாற்றிக்கிறோம், எங்கே இருந்தால் கேள்விகள் நான் பார்த்துக்குறோம், நான் படிப்பேன், எனக்கு திமிரு இருக்குது, நான் படிப்பேன் அப்படின்ற ஒரு கெத்து வந்து எல்லாருக்கும் வேணும் சரிங்களா. அதுக்காக நான் பயந்துட்டு போக மாட்டேன், நான் நல்லா படிப்பேன் அப்படின்ற ஒரு திமிரு வேணும் சரிங்களா. எல்லோரும் உங்கள் ஸ்கோர்ட்ஸாக கூட எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. நல்லா படிங்க சரிங்களா. ஸோ குரூப் 4 கட் ஆஃப் பற்றி வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த தடவை குரூப் 4 எக்ஸாம் எப்படி சார் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடினமாக தான் இருந்தது சரிங்களா. கடினம் தான், ரொம்ப எளிமையும் சொல்லக்கூடாது, ரொம்ப நார்மலாக சொல்லக்கூடாது, லைட்டாக கஷ்டம் தான். ஏன்னா லைட்டாக இல்லை, ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டம்னாலே கஷ்டம் தானே. ஸோ எப்படி அப்படின்னா, கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் வந்து தமிழில் அவுட் ஆஃப் வந்து கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ்மே லைட்டாக கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. மேக்ஸ் தான் ப்ராப்ளமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஸ்டடி சர்க்கிள் இருப்பாங்களே ஆஃப்லைனில், ஸோ அவங்ககிட்டையும் வந்து ஸ்டடி சர்க்கிள் எடுத்த விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட மார்க் வந்து கிடச்சிச்சு எனக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா. அதை வச்சு நான் சொல்ல போகிறேன். சார் உண்மையாக வருமா சாங்கன்னா, கண்டிப்பாக இந்த அளவு தான் வரும் சரிங்களா. நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் பாருங்கள். இந்த கன்ஃபார்ம்னு சொல்லலை, இதோட 1-2 கூடலாம் அல்லது 1-2 குறையலாம் தவிர அதுக்கு மேலே போகாது. அதாவது 1-2 கூடலாம் அல்லது 1-2 குறையலாம், 1-2 கூடலாம் 1 குறையலாம். பார்க்கலாமா? 2K அகாடமி. இதை வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பிசி பிசிஎம்மு எல்லாருமே பார்த்துருவோம் சரிங்களா. டிஸ்ட்ரிக்ட் கோட் விதவோ, எக்ஸார்மி, டைப் ரைட்டிங்கு எல்லாருக்குமே பார்த்துருவோம். இதை நம்புங்க சரிங்களா. இதை முடியும் போது நான் இன்னொரு விஷயம் கடைசி அவங்களுக்கு சொல்கிறேன், அது என்னென்னு கேளுங்க. கேட்டுட்டு அது படிக்கலாமா என்னென்னு முடிவு பண்ணுங்கள். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா. வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆகுமா பார்த்துடலாம் சரிங்களா. கேட்டகரி கட் ஆஃப், அதாவது ஜென்ரல் கேட்டகரி நண்பர்களே. பொதுவாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு இடஒதுக்கீடுமே இல்லாமல் சரிங்களா, பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி எம்பிசி எதுவும் வேணால் இருந்துட்டு போகிறோம் நம்ம. ஆனால் அதில் எந்த ஒரு கேட்டகரியுமே இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரி ஃபஸ்ட்டு டே கவுனிஸ்டிங் போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் வரும் பார்த்தீங்கன்னா, 165 ப்ளஸ் எடுத்தால் போதும் மொழி. 165 இருந்து ஒரு என்ன சொல்கிறது, 165 ஒன்று நான் சொல்லக்கூடிய ஒன்று சொல்லிட்டேன். இதுலேருந்து 1 மார்க் 2 மார்க் அதிகபட்சம் கூடலாம், அல்லது 2 மார்க் 163 வரைக்கும் கூட ஜென்ரல் கேட்டகரி கிடைக்கலாம் சரிங்களா. ஆனால் அதை தாண்டி 170 180 போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாமே 165 ப்ளஸ்லேயே வந்துருவாங்க சரிங்களா. ஸோ ஒன்று 165 ப்ளஸ் வரலாம், அல்லது 163 2 மார்க் குறைஞ்சாலும் குறைய வாய்ப்பில்லை. பட் 165 கன்ஃபார்ம் வரும், வேணா குறைஞ்சாலும் 2 மார்க் குறையலாம் சரிங்களா. அதுக்கு மேலே வந்து வராது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் 165 ப்ளஸ் இருந்தாலே போதுமானது, கன்ஃபார்ம் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஜாப் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் டஃப்பு சரிங்களா. ஆனால் எல்லாரும் பார்த்தோம்னா 170 180 சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ஒரு விஷயம் பார்த்தோன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது தான் தெரியும் இதுக்கே வேலை கிடைக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், என்கிட்ட சொல்லுவீங்க சரிங்களா. அடுத்து டைப் ரைட்டிங்கும் மென் ஆர் உமன். டைப் ரைட்டிங் வந்து கேட்டகரி வைஸ், அதாவது பிசியில் எவ்வளவு, எம்பிசியில் எவ்வளோ, எம்பிசி எஸ்சி எஸ்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் அந்த கேட்டகரியில் சொல்கிறேன்ல, அப்போயே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. டைப் ரைட்டிங்கும் நான் சொல்லிடுறேன். வாங்க அடுத்து பார்க்கலாம். பிசி மென் ஆர் உமன். பிசி வந்து மென்னுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 163 வரும் சரிங்களா. அல்லது இதில் 2 மார்க் ஒன்று கூட்டிக்கோங்க, அல்லது 2 மார்க் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ண வேணாம், இதில் 163 தான் சரிங்களா. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வரும், அதாவது மென்ஸ் ஓகேங்களா, 163 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 163க்கு மேலே கூடலாம், அது குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் குறையலாம். அதிகபட்சம் ஒரு 162 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு மேலே வந்து குறைய சான்சஸ் இல்லைங்க சரிங்களா, பாய்ஸுக்கு சரிங்களா. அதுபோல் பிசி மென் கேர்ள்ஸுக்கு சரிங்களா, அதாவது உமனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாய்ஸோட 2 மார்க் குறையும் சார். எப்பவுமே 1 மார்க் தான் குறையும்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சார் 2 மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் ஆஃப் என்பது இந்த விட கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா, கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறப்ப கட் ஆஃப் குறையும். இதுவே கொஸ்டின் எளிமையாக இருந்தோம்னா அந்த பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் அந்த வேரியேஷன் என்பது கொஞ்சம் குறையாது. ஒரு கொஸ்டின் கம்மியாக தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் 2 கொஸ்டின் கம்மியாகும் சரிங்களா. அதாவது பிசி உமன் வந்து 161 ப்ளஸ் எடுத்திருந்தீங்க, 161 எடுத்திருந்தீங்கன்னா வாய்ப்பு சார் இதை விட குறைய வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா 160 வரைக்கும் வாய்ப்பு வரலாம் சரிங்களா. இது எல்லாமே நான் சொல்லக்கூடியது. இப்போ வந்து ஒரு 3500 வேக்கண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4000 வேக்கண்ட்டு ஒரு 4000 வேக்கண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4000 வேக்கண்ட் அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். கட் ஆஃப் கூடுமா குறையுமா அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா.
சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்களே, பிசிஎம் சரிங்களா. பிசிஎம் வரையும் பார்த்தோம் அப்படின்னா இது பாய்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா 158 வரும் சரிங்களா. போன முறை வந்து அத்தனை கொஸ்டின்ஸ் கூட வச்சுருப்ப பிசிக்கும் பிசிஎம் பாய்ஸ்க்கும் கொஞ்சம் 7-8 கொஸ்டின் வந்து கொஞ்சங்களுக்கு கொஞ்சம் வேலை அதாவது கிடச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பிசிஎம் உமன் மென்னு சரிங்களா. மென்னாக இருந்தீங்கன்னா ஒரு 158 வரையும் வரும் நண்பர்களே சரிங்களா. 158 குறைஞ்சா வராது. நான் அந்த 158ன்னு சொல்கிறேன்ல, இந்த 158 குறைஞ்சா வராது. அதுபோல் இந்த பிசி மென்னு சொல்கிறேன் 163 அந்த 163 குறைஞ்சா வராது. அதிகபட்சம் குறைஞ்சா ஒரு கொஸ்டின் குறையும். அதுக்கு மேலே 162 வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். பட் 161 இருந்தால் வராது. ஸோ அதான் நான் இங்கே சொல்கிறேன் சரிங்களா. ஒரு 158 கொஸ்டின் வரைக்கும் பிசிஎம் பாய்ஸ்க்கு வரும். கேர்ள்ஸ்க்கு அப்படின்றப்போ கொஞ்சம் நிறையாவே குறையும். என்ன சார் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, இந்த தடவை கொஸ்டின் என்பது மிக 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 கடினம் சரிங்களா. அதனால் வந்து நம்ம சர்க்கிளில் நமக்கு வந்து தகவலை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா 153 வரும் சரிங்களா. பாய்ஸோட கண்டிப்பாக 5 கொஸ்டின் குறைந்த மணிக்க நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் சொன்னாங்க சரிங்களா. ஸோ கேர்ள்ஸுக்கு எம்பிசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நண்பர்களே 162 ப்ளஸ் சரிங்களா. அதாவது எப்பயுமே பிசிக்கும் எம்பிசிக்கும் ஒரு கொஸ்டின் வேரியேஷன் ஆகுங்க சரிங்களா. அதிகபட்சம் ஒரு கொஸ்டின், கேர்ள்ஸ்ன்றப்போ 2-3 கொஸ்டின் அவ்வளோதான் சரிங்களா. 2 கொஸ்டின் வேரியேஷன் ஆகும் சரிங்களா. எம்பிசி அப்படின்றப்போ 162 ப்ளஸ் நீங்கள் இருக்கணும். 161 தான் கிடைக்குமா கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 160 வரைக்கும் வந்து கேர்ள்ஸ் கிடைக்கும். எம்பிசி கேர்ள்ஸ் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். 100 கன்ஃபார்ம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 153, பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 153, கேர்ள்ஸுக்கு ஒரு 150 வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து எஸ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 148, அதாவது மென்ஸ் சரிங்களா. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் 145 வரைக்கும் கிடைக்கலாம். அதுக்கும் கம்மியாக 2 மார்க் குறைஞ்சாலும் வியப்பட இருக்குல்ல, கொஞ்சம் குறையலாம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா எஸ்சிஏ சொல்ல மாட்டேன் மேலேயே 152 ப்ளஸ் அல்லது கேர்ள்ஸ் அப்படின்னா 151 ப்ளஸ் சரிங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோட் விதோ அப்படின்னு சொல்லுவோம்ல, விதோ அப்படின்றவங்களுக்கு 130% வாய்ப்பு இருக்குங்க. என்ன சார் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா 135 கூட வச்சுக்குருவோம். 130 ப்ளஸ் கூட சந்தேகம் தான், 135 ப்ளஸ் வச்சுக்குருவோம் சரிங்களா. சாரி 130 போட்டேன். ஏன் அப்படின்னா இந்த தடவை மிகவும் 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 கஷ்டம். அதனால் 135 ப்ளஸ் வந்து எடுக்கலாம். எக்ஸாமிக்கு வந்து எக்ஸாம் எளிமையாக இருந்தாலே அவங்க 125 ப்ளஸ் எடுத்தால் போதும். இப்போ எக்ஸாம் டஃப்பு, அப்போ 120 ப்ளஸ் எடுத்தாலும் வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிசபிலிட்டி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 125 ப்ளஸ் வந்து கிடைக்கும். என்ன சார் எக்ஸாமுக்கு 120, டிசபிலிட்டிக்கு 125 கேட்டிங்கன்னா அப்படி தான் வரும் சரிங்களா. ஏன்னா அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக இருக்கனால வரதான் செய்யும் சரிங்களா. ஸோ இது வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து டைப் ரைட்டிங் பார்த்துடலாம் நண்பர்களே. டைப் ரைட்டிங் பார்க்கணும் இன்னொரு சில விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட் ஆஃப் எல்லாமே நான் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகலாம்னு சொல்கிறேன்னு சொன்னல, வேகன்சி கண்டிப்பாக கூட்டுவாங்க. எப்பயுமே டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த அளவுக்கு 10,000 வேகன்ட் குறையாமல் வரும். இது வரைக்கும் எல்லா எக்ஸாமே அப்படி தான் வந்திருக்கு. இந்த எக்ஸாம் கூட்டுவாங்களா சார், இந்த எக்ஸாமில் கஷ்டமாக கேட்டிருக்காங்க, தமிழக வந்து கேட்டாங்க தெரியல எப்படிலாம் இருக்கீங்க, கண்டிப்பாக கூட்டுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து எல்லாமே ஒரு 5,000 வேகண்ட்டுங்க சரிங்களா. ஒரு 5,000 வேகண்ட் வந்தாலே 5,000 to 6,000 வேகண்ட் வந்தாலும் இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். 5,000 to 6,000 வேகண்ட் வந்துச்சுன்னா இந்த கட் ஆஃப் வரும் கண்டிப்பாக. சார் 5,000 வந்தாலே போதும், இந்த கட் ஆஃப் வந்துடும். ஒரு 1,200 போஸ்டிங் கூட கூட்ட மாட்டாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வரும். அதுவே ஒரு 7,000 8,000 போக கூட்டினாங்கன்னா ஒரு 8,000லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்ன கட் ஆஃப்ல இருந்து ரொம்ப குறையாது. ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் குறையும் சரிங்களா. 2 to 3 கொஸ்டின் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜென்ரல் வச்சு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு புரியும். இந்த இப்போ பாருங்களேன், இப்போ எம்பிசிக்கு 162 சொல்லியிருக்கேனா, இப்போ நான் சொன்னது 5,000 வேகண்ட்டுக்கு ஒரு 1,200 வேகண்ட் கண்டிப்பாக கூட்டுவாங்க. இதுவே வந்து பார்த்தோன்னா அது கூட கூட்டாமல் இருக்க மாட்டாங்க சரிங்களா. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8,000 வேகண்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பலாம் குறையாதுங்க. 162 மென்ஸ் சொல்லியிருக்கோமா எம்பிசி மென்னுக்கு ஒரு 160 வரும் சரிங்களா. ஒரு 9,000 வேக்கண்ட் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லது. 158 வரையும் வந்து அந்த மென்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எம்பிசிக்கு சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் வந்து நல்லா படிங்க. இந்த கட் ஆஃபை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ என்ன பாருங்கள், இதை விட 2 கொஸ்டின் கூடலாம் அல்லது ஒரு கொஸ்டின் குறையலாமே தவிர அதுக்கு மேலெலாம் வந்து ரொம்பலாம் கட் ஆஃப் போகாது. யாராவது ஒரு வருஷம் 120-80 சொல்லுவாங்க, அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்மளே. டைப் ரைட்டிங் வந்து பார்த்தோம்னா முதல்ல சொல்ல மாட்டேன்ல, டைப் ரைட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி சார் டைப் ரைட்டிங் சார் அப்படின்னா இந்த தடவை டைப் ரைட்டிங் சூப்பராக மார்க் குறையுங்க. ஏன்னா கொஸ்டின் டஃப்பில் 165 கொஸ்டின் அப்படின்றப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் ரைட்டிங் என்ன நடக்கும்னா, ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு 158 எடுத்தாலே ஜென்ரல் கேட்டகரியில் போகலாம். டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு, ஜென்ரல் கேட்டகரிங்கிற ஒரு 158 வரையும் வந்து கிடைக்கும். சாரி ஜென்ரல்னால் 160 வச்சுக்குருவோம். ஜென்ரல் கேட்டகரியில் 5 மார்க், ஜென்ரல் கேட்டகரி மார்க் கம்மியாக தான் குறையுங்க. ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 எடுத்தாலே வந்து டைப் ரைட்டிங் ஜென்ரல் கேட்டகரியில் கன்ஃபார்ம் சரிங்களா. அதில் இப்போ பிசிக்கு வருவோம் சரிங்களா. பிசி அதாவது
உமன். பிசிக்கு வந்து எவ்வளோ குறையும் அப்படின்னா 158 வருங்க. மென்னுக்கு வந்து 158 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதான் நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு 5000 வேகண்ட்டுக்கு சொல்கிறேன். ஒரு 1000 வேகண்ட் கண்டிப்பாக கூட்டினா 1000 வேகண்ட் வந்துடும் சரிங்களா. அடுத்து மென்க்கு வந்து கேர்ள்ஸ் வந்து பார்த்தோம்னா 156 வரும். இப்போ நார்மலாக வந்து 1 மார்க் குறையுதுன்னா இது வந்து 2 மார்க் குறையும் சரிங்களா. பிசி உமனுக்கு வந்து 156 வரும். அதே போல் பிசிஎம் அப்படின்னா நல்லா குறையும். பாய்ஸ்க்கு வந்து அதாவது மென்னுக்கு வந்து 158 சொல்லிக்கோமா, எந்த எத்தனை கொஸ்டின் குறையும் அப்படின்னு பார்த்தா 153 வரைக்குமே குறையும். பாய்ஸ்க்குலாம் வந்து அசால்ட்டாக ஒரு 153 வரைக்கும் குறையும். கேர்ள்ஸுன்றப்போ ஒரு 150 கிடச்சாலே 50லேருந்து 48 ப்ளஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. டைப் ரைட்டிங்கில் நான் சொல்கிறேன் சரிங்களா. டைப் ரைட்டிங்கில் நான் சொல்கிறேன் கேர்ள்ஸ்க்கு வந்து எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, பிசிஎம்க்கு 148 வரை வாய்ப்பு இருக்குது சரிங்களா. டைப் ரைட்டிங் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்க்கலாமா. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன 157 மென்ஸ்னால் ஒரு 157 வரும் சரிங்களா. உமன் அப்படின்றப்போ ஒரு 155 வரை வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதான் 5 கொஸ்டின் குறைக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா. 5 கொஸ்டின் குறையும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ நான் சொன்ன மார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கொஸ்டின் கிட்ட குறையும் சரிங்களா. 5 to 7 கொஸ்டின் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் எஸ்சி அப்படின்றப்ப பார்த்தோம்னா 153 அப்படின்னா இங்கே ஒரு 146 வரை வரும். ஏன்னா அப்படின்றப்போ கொஞ்சம் நிறையா குறையும். இவங்களுக்கு வந்து பார்த்தோம் மென்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 150 சொல்கிறோமா, ஒரு 145 வரை வரும் சரிங்களா. ஸோ அதான் 5 கொஸ்டின் குறைச்சிக்கோங்க சரிங்களா. எஸ்டி அதேமாதிரி குறைச்சிக்கோங்க, 5 கொஸ்டின் குறைச்சிக்கோங்க. எஸ்சியே வந்து 5 கொஸ்டின் குறைச்சிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் விதோ வந்து ஒரு 3 to 5 அவங்களும் ஒரு 5 கொஸ்டின் குறைச்சிக்கோங்க சரிங்களா. ஸோ எக்ஸ்ஆர்மி அப்படின்றப்ப பார்த்தோம்னா 10 கொஸ்டின் கூட குறைச்சிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்தோம்னா டிசேபிள் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 5 கொஸ்டின் குறைச்சிக்கோங்க போதும். ஸோ இதான் டைப் ரைட்டிங்கோடைய கட் ஆஃபாக வந்து வரும் நண்பர்களே. ஸோ நம்மளுடைய கட் ஆஃப் என்பது உண்மை. கீழே வந்து உங்களுடைய மார்க்கை முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.